வணக்கம். திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காரு. அந்த திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் எழுதியிருக்காரு. அந்த குறளுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா, இன்னா அப்படின்றது வார்த்தை துன்பம். இன்னான்றது துன்பம். ஒருத்தர் நமக்கு துன்பமான செயலை செய்கிறான்னா அதை ஒருத்தல், அதை பொருட்படுத்தக்கூடாதுன்றாங்க. நமக்கு யாராவது துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா அதை பொருட்படுத்தாதீங்க. இன்னா செய்தாரை, யார் உங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கிறாங்களோ அவங்க செய்கிற அந்த துன்பத்துக்கு நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவன் வெக்கப்படணும். வெக்கப்பட்டு நாணப்படுற அளவுக்கு அவனுக்கு நீங்கள் நல்ல காரியத்தை, நல்லது தான் செய்யணும். அவன் நமக்கு துன்பம் செஞ்சானே அப்படின்ட்டு அவனுக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடாது, பதிலுக்கு பதில் வார்த்தையை வீசக்கூடாது. அப்படின்றதுக்கு தான் குறள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி அந்த குறள் எழுதியிருக்காரு. அதுக்கு பொருள், உங்கள் மேலே வார்த்தையில் வீசினாலும் சரி, சேர வாரி வீசினாலும் சரி, சகதி அள்ளி போட்டாலும் சரி, சாணி அள்ளி வீசினாலும் சரி, என்னமோ செய்கிறான். ஏதோ ஒரு துன்பத்தை உங்களுக்கு செய்கிறான், கண் கூட தெரியுது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சமயம் அவங்கள அதை பொருட்படுத்தக்கூடாது. ஒருத்தல், அவங்கள ஒதுக்கி விட்டுருங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாணும்படி, அந்த நமக்கு துன்பம் விளைவிச்சுமே வெக்கப்பட்டு நாணப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு நீங்கள் எதிர்வினை ஆக்கிடணும். அவர் நாண நம்ம நன்மை செஞ்சு விடணும். நன்னயம் செய்து விடல் அப்படின்னு நல்லதே அவங்களுக்கு நம்ம செய்யணும். அப்படின்றதுக்காகத்தான் எவ்வளவு துன்பம் உங்களுக்கு கொடுத்தாலும் சரி அதை பொருட்படுத்தாதீங்க, அவனுக்கு நல்லதே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்போ யாருமே அப்படி செய்யறதில்ல. பதிலுக்கு பதில், அடிக்க அடி, அப்படி தான் இப்போ எல்லாம் வீரவசனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவர் சொல்கிறது மாதிரி நாம் நடந்துக்கிடுவோம். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்போது நமக்கு துன்பம் கொடுக்குறவங்கள பார்த்து திட்டாதீங்க, பேசாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. அவங்களுக்கு நல்லதையே செஞ்சு அவங்கள அதுலேயே அவன் திருந்திடுவான். என்னடா நம்ம இவ்வளவு கெடுதல் செஞ்சோம், அவனுக்கு மூஞ்சியில் சகதியை வாரி வீசணும், இவங்க பேசாமல் இருக்கிறாங்களேன் போது அவனே வெக்கப்பட்டு நாணப்பட்டு அச்சப்பட்டு அந்த விட்டுருவான். அப்படின்றதுக்கு தான் இந்த குறள் எழுதியிருக்காரு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு அந்த குறள் எழுதியிருக்காரு. இந்த குறள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.